முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பலாக்கொட்டை இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பலாக்கொட்டை வந்து முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து எடுத்து வச்ச பலாக்கொட்டை, அதில் ஒரு 4 கொட்டை இருந்தது, அதை போட்டு வச்சுருக்கேன். தேங்காய், இஞ்சி எல்லாமே காய் கட் பண்ணியாச்சு. இன்னும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலையிலேயே கொஞ்சம் எண்ணெய் வடச்சட்டியில் நான் இந்த இது பொரிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருந்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரிட்டுங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வளர்ந்து வரணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். பாருங்கள், காய் நல்லா எண்ணெயிலேயே இப்படி வெந்துடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காய் வேகிறப்பே நம்ம லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அடுத்து வந்து இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். மட்டும் இஞ்சி பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது, அப்படியே குறவாக இடிச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி வாசம் போக இருக்கும், பச்சை வாசமெல்லாம் போக இருக்கும். நம்ம அப்படியே கலந்துக்கலாம். நம்ம மட்டன் செய்கிற மாதிரி அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது. பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கரையணும். இந்த மாதிரி நல்லா தக்காளி நல்லா பச்சை வாசம் போக இருக்கும். இப்படி வந்துச்சு. கத்திரிக்காயெல்லாம் பாருங்க, ரெண்டு வந்துருச்சு. இந்த முருங்காய்க்காக தான் கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இதில் போங்க சாம்பார் தூள், கறி மசாலா தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். கறி டேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம மட்டன் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முருங்காய் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே சொல்ல வச்சு இப்போ கம்மியாக தான் சரி நைட் டைம்ங்கிறதுனால 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். வீட்டில் ஏற்கனவே குழம்பு இருக்குது. இது சைடிஷாக வச்சுக்கலான்னு தான் செய்கிறேன். பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும்.